நீங்க எந்தெந்த கடவுளர்களை நம்புகிறீர்களோ அதையெல்லாம் நம்புங்கள். ஆனால் வியாபாரத்தில் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், faith doesn't work in business. Trust is the only thing that works in business. ரூபா நோட்ல I promise to pay you so much, so அது ட்ரஸ்ட் பண்ணி எழுதி கொடுப்பாங்க. முடிஞ்சா கொடுக்கறேன்னு எழுதியிருந்தா அந்த ரூபா நோட்டுக்கு வேல்யூவே கிடையாது. இது முடிஞ்சா செய்யறேங்கிற சத்தியங்கள் தான் இவர்கள் செய்யும் சத்தியம். எனக்கு ஒரு கோபமும் இல்ல. நல்லது நடக்கிற சாயல் தெரிஞ்சாலே நான் கையை தூக்கி பாராட்டுகள் சொல்லிடுவேன். அப்படித்தான் முதல்ல இவங்க பண மதிப்பீடை குறைக்கும் பொழுது கருப்பு பணத்தை எல்லாம் காணாத அடிச்சிருவாங்க நம்பி ஒரு பாராட்டு கடிதம் போட்டேன். 2 மாசத்துல அதை வாபஸ் வாங்க வேண்டியதாயிடுச்சு. இன்று சொல்லுகிறேன், இந்தியாவின் ஜனத்தொகையில் பெண்கள் ஜனத்தொகையில் 43% தொழிற்சாலைகளில் வேலைக்கு போவர்கள் தமிழ் பெண்கள். இப்ப சொல்லுங்க, திராவிட மாடல் நல்ல மாடலா இல்லையா? 2047 உலக வல்லரசாக இந்தியா மாறும் என்று மார்தட்டிக் கொள்ளுகிறார்கள். இன்றைய நிலை 35% குழந்தைகள் அரை பட்டினி, மால் நியூட்ரிஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அவர்கள் பலமான தசை வலுமிக்க தொழிலாளர்களாக வர வாய்ப்பு இருக்குமா என்பது யோசித்துத்தான் பார்க்க வேண்டும். 2047 இன்றைய குழந்தைகள் வேலைக்கு தயாராகி விடுவார்கள். இதே அரை வயத்துடன் எப்படி நீங்கள் வல்லரசாக முடியும்? போர் வேகத்தில் இதை கவனிக்க தவறினால் நீங்கள் வல்லரசாக முடியாது. இந்தியாவில் 35% அரை பட்டினி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நாட்டில் காலை உணவும் அளித்து உங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் ஒரு மாநிலம். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதிய உணவுடன் சேர்த்து காலை உணர்வையும் கொடுக்க துணிந்து விட்டார். பணம் நிறைய இருக்கு, கொடுப்போங்கிறதுக்காக இல்ல. பணம் கொடுக்க வேண்டிய பணத்தையே அவங்க கொடுக்கல. இருந்தாலும் திட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன.